நான் சொன்னது இது ஒன்று தான். ஏனென்றால் ரோமர் 5:5 நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தேவ அன்பு உங்களிடத்தில் ஊற்றப்பட கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் அகலம், அந்த அன்பின் நீளம், அந்த அன்பின் உயரம், இவை எல்லாவற்றையும் இந்த அறிவு கட்டாத இந்த அறிவில் நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாறும் பொழுது, கிறிஸ்து அன்பு கூறுவது போல அன்பு கூறுவது சாத்தியம். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ திருமணங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய திருமணம் இதுதான். தேவனுடைய அன்பினால நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்னொரு வார்த்தை, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கேப் வராமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் இதுதான் காரணம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்போ இன்றைக்கு நீங்கள் எதை கண்டடைந்திருக்கிறீர்கள்? மனைவியை கண்டடைந்ததை விட எதை கண்டடைந்திருக்கிறீர்கள்? நன்மையானதை கண்டடைந்திருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் நன்மையானதை கண்டடைந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ற ரொம்ப வேடிக்கையாக பேசியிருந்தார் பாருங்க. டேய், நன்மையானதை கண்டடைக்கணும் என்னன்னா, இந்த வேதத்தில் எழுதி இருக்கிறபடி, அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது, ரைட்? எழுதி இருக்கிறபடி உனக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கவனிங்கள், டைட்டா பேக் பண்ணி உன் பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஆமென். என்ன சிரிப்பு வரல? அப்போ உங்க பக்கத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறது என்னது? உட்கார வச்சிருக்குது நன்மை. ஹல்லேலூயா. இதுதான் மேட்டர். அதனால நான் என் மனைவியை பார்க்கும்போதெல்லாம், ஓ மை குட்னஸ், அதை ஒரு மனுஷிய கூட என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. ஓ மை குட்னஸ், எனக்கு வேண்டிய நன்மையெல்லாம் என்ன செய்யுது, இங்கே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி பேசும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவளே அழகான வரையாடு என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? என்னது அழகான வரையாடு? இதை ஒரு சர்ச்சில் பேசணும் பாருங்க. அழகான வரையாடு முடிஞ்ச உடனே ஒரு அம்மா வந்து பிடிச்சிட்டாங்க, ஒரு ஐயா வந்து பிடிச்சிட்டாரு. என்னங்க சொன்னுங்க, அழகான வரையாடா? அது வரைஞ்சி கட்டிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா தாங்க முடியலைங்க. இங்கே வந்து தான் எல்லாம் அப்படி கொட்டு அடிக்கும் கைத்தட்டும் பாட்டுமா இருக்குது. வீட்டில் வந்து பாருங்க, வரைஞ்சி கட்டிட்டு ஆடுதான். நீங்கள் வரையாடுன்னு சொல்லிட்டீங்களே. நான் சொன்னேன், நான் வரைஞ்சி கட்டிட்டு ஆடுறதெல்லாம் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. வரையாடுன்னா இங்கே எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எழுதியிருக்கிறதெல்லாம் இங்கே என்ன எழுதியிருக்கதான் பார்க்கறது. அதனால் சகோதரனே, ஒருவேளை அது வரிந்து கட்டிக்கொண்டு ஆடுகிறதாக இருந்தாலும் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அது எனக்கு அழகான வரையாடு என்று பேசுங்கள். அது வரையாடாக மாறும். ஆமென். ஆமென். எனக்கு இந்த வரையாடுன்னா என்னன்னு தெரியல பாருங்க ரொம்ப நாளா. உடனே என் மனைவிட்ட சொன்னேன், அம்மா வரையாடுன்னா என்னது அப்படின்னு கேட்டேன். அப்படியா, நான் பார்த்துருக்கேன், எனக்காவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்கள் கம்ப்யூட்டர் மானிட்டரில், எங்களுடைய டிவிலாம் கிடையாது, மானிட்டரில் ஓடுற இந்த அன்றைக்கி பாருங்கள், அதான் வரையாடு, அந்த 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 அது அதான் வரையாடு அப்படின்னா நேரத்துக்கு அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வேற காட்டினேன் பாருங்கள். ஓ இதுதான் வரையாடா அப்படி சொன்னால், அது எப்படி நிற்கிதுன்னா, இப்படி ஸ்டீப்பான மலை பார்த்துக்கங்க. இனிமேல் நீங்கள் வீட்டில் போய் எதையாவது இந்த வேர்ல்டு அனிமல்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்படி ஸ்டீப்பாக இருக்குது. அந்த இதில் குழம்ப வச்சுட்டு நிற்கிது பாருங்க. அது எப்படி இப்படி நிற்கிது பாருங்க, இப்படி நிற்கிறதுல அது காலை வச்சுட்டு இப்படி நிற்கிது. அதை பார்த்துன்னு சொன்னாங்க, பாரு உனக்கு நான் துணையாக தந்திருக்கிற மனைவி பா இப்படி நிற்கிது. அதை
அதை பார்த்துன்னு சொன்னாங்க, பாரு உனக்கு நான் துணையாக தந்திருக்கிற மனைவி பாதை எவ்வளவு செங்குத்தாக இருந்தாலும் சரி, கால் எவ்வளவு சறுக்குதலுக்கு உண்டான இடமா இருந்தாலும் சரி, அது உறுதியாக நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு தான் உனக்கு வரையாடு போல ஒரு ஆளை நினச்சிருக்கேன். நமக்கு கூட ஜென்ஸ் எல்லாம் பெரிய வீரம் கூறெல்லாம் பேசுவாங்க, காலு சிலச்சையும் என்ன செஞ்சிடும், தள்ளாடிரும். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக கொடுத்திருக்கிற மனைவியுடைய கால் தள்ளாடாது. ஹல்லேலூயா. அப்படி உறுதியான கால்களை உடையவர்கள், அதுதான் வரை